ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயேவும் எப்படி காரா சட்னி கொஞ்சோண்டு பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, அப்புறம் 5 பூண்டு இது மட்டும் இருந்தால் போதும். பாக்கி எல்லாமே ஆப்ஷனல் தான். இதெல்லாம் வந்துட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா மட்டும் போதும். நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறது வந்து உளுந்து, கடுகு, உளுந்து, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி இலை. அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. இது மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணி காரா சட்னி வைப்பேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம். இது வந்துட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான். இந்த வீடியோவில் 2 நிமிஷம் தான் எடிட் பண்ணி போட்டதுனால. பட் நான் உண்மையாக ரெடி பண்ணி போட்ட டைம் வந்துட்டு 5 நிமிஷம்தான். இது வந்துட்டு நல்லா நெய் ரோஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? நெய் ரோஸ்ட்டுக்கு கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேகமாகவே செஞ்சிடலாம். எதுக்கு வேணால் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணால் நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.